பெரிய ப்ரெஷ் வந்து உங்களோட குழந்தைங்களோட ஃபீடிங் பாட்டிலு, ப்ரெஸ்ட் பம்ப்பு அது மேலெலாம் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, நீங்கள் இந்த ப்ரெஷ்ஷை இன்சர்ட் பண்ணிட்டு இப்படி ரோல் பண்ணலாம் கையில் ஈஸியாகவே. உங்களுக்கு ரொம்பவே கையெலாம் வலிக்காது, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த முள் மாதிரி இருக்குல்ல, இந்த ப்ரெஷ் வந்து ஏதாவது அதில் வந்து கொட்டிட்டு இருந்தால் இன்னும் நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதுவுமே சுற்றுற டைப் தான் இருக்குது. இதுவுமே பாட்டில், ஃபீடிங் பாட்டில், ப்ரெஸ்ட் பம்ப் அதுக்கெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட நிப்பிள், ஃபீடிங் பாட்டில் மேலே நிப்பிள் இருக்கும், அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. இது வந்து குழந்தைங்களோட ஃபீடிங் பாட்டிலை க்ளீன் பண்ணுறதுக்கு நிப்பிள். அந்த நிப்பிளில் வந்து கரெக்டாக இது க்ளீன் பண்ணும். நம்மளோட விரலாம் வச்சு க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இது நல்லாவே கரெக்டாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ப்ரெஷ் வந்து எதுக்குன்னா ஃபீடிங் பாட்டிலோட ஃபீடிங் பாட்டிலோட அந்த கார்னர்ஸு, இடுக்கு அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. இது வந்து இந்த குச்சி மாதிரி இந்த ப்ரெஷ் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ப்ரெஸ்ட் பம்பில் அந்த மில்க் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கீழே வந்து விடும். அந்த சின்னோண்டு அந்த இடத்துலலாம் இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சின்ன சின்ன இடம், கார்னர்ஸு அதுக்கெல்லாமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் இது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு டெமோ வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.